ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஹலோ பசங்களா, இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அனிமல் கிங்டம் லெசன்ல இருந்து ஸோ பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஃபைலம் இருக்கும். இந்த ஃபைலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்குமே அதோட காமன் நேம், சயின்டிபிக் நேம் படிக்கும் போது ரியலாவே கன்ஃபியூஷனா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, அனிமல் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ட்ரிக்ஸ், எல்லா ஃபைலத்திலயுமே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அதோட காமன் நேம்ஸ் எப்படி நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது யாருக்குமே வந்து ஹர்ட் பண்றதுக்காக இல்ல. ஸோ ஜஸ்ட் வந்து மெமரைசிங் ஆன ஷார்ட் ட்ரிக்ஸ் தான். அதனால வந்து எந்த வருத்தப்படவும் தேவையில்லை யாருமே. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம செஷனை? ஸோ ஃபைலம் ஃபர்ஸ்ட் பேர்ல பாத்தீங்க அப்படின்னா பாலிஃப்ரா, சீலன்ட்ரேட்ஸ், டீனோஃபெரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆசிஹெல்மின்தஸ், அனிலீட்ஸ், ஆர்த்ரோபோட், மொலஸ்கா, எக்கினோடான்ஸ், ஹெமிகார்டேட்ஸ், கார்டேட்ஸ் சொல்லிட்டு இந்த நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நேம்ஸ் வந்து சில கன்ஃபியூஷனா இருக்கும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கே. ஸோ அதனால வந்து என்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் கால் டு பனிஷ் அமர், அக்பர், ஆண்டோனி ஃபார் மிஸ்பிஹேவிங் இன் ஹிஸ்டரி கிளாஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எல்லா ஃபைட்டரோட நேமையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எது எப்படி அப்படின்னு பாத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் பி ஃபார் பாரிஃப்ரா. ஸோ கால், பிரின்சிபல் எதுக்கு கூப்பிட்டாரு? பிரின்சிபல் வந்து கூப்பிட்டாரு, கால் பண்ணாரு. டு பனிஷ், யாரை பனிஷ் பண்றதுக்கு? 3 பேர். நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் பேரை. ஏல 3 பேர் எது வேணா வச்சுக்கலாம். அமர், அக்பர், ஆண்ட்ரி நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். எதுக்காக கூப்பிட்டாரு? மிஸ்பிஹேவிங் பண்ணாங்க இன் ஹிஸ்டரி கிளாஸ்ல. அப்போ சீனா சீலன்ட்ரேட் வந்துடுச்சு. ஸோ டி, டீனோஃபெரால சி சைலண்டா இருக்கும், டீனோஃபெரான்னு சொல்றோம் நம்ம, அதனால டி வேர்ட் வந்துடுச்சு. ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ் பனிஷ், ஆசிஹெல்மின்தஸ் அமர், அனிலீட்ஸ்க்கு ஏ வந்திருக்கு, ஆர்த்ரோபோட்ஸ்க்கு ஏ ஆண்டோனி, மொலஸ்கா எம் இருக்கு மிஸ்பிஹேவிங், எக்கினோடார்மேட்டா இன் ஏ, ஐ என்ன இன்னு கேட்கலாம், இஎன் இன் வச்சுக்கலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹெமிகார்டேட்ஸ் ஹிஸ்டரி, கார்டேட்ஸ்க்கு கிளாஸ். ஸோ ஒன்னு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் என்ன பாத்தீங்கன்னா, ஒன்லி லிசன் பண்ணுங்க, எழுத தேவையே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ நோ ரைட்டிங், ஒன்லி லிசனிங். ஸோ அட்லாஸ்ட் இந்த பிடிஎஃப் நம்ம முடிச்ச உடனே அப்படின்னு பார்த்த உடனே நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். புக்கை எடுத்து பார்க்க கூட அவசியம் கிடையாது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைலம் நேம்ஸ் எல்லாமே தரவாயிட்டோம். ஓகே, எப்படி நம்ம வந்து ஃபைலம் என்னென்ன ஃபைலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் எடுத்து பார்த்தோம்னா பாரிஃப்ரா. ஸோ பாரிஃப்ராவை எப்படி ஷார்ட்கட் எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்பிள்ஸை பிரஸ். ஸோ பாரிஃப்ராவே எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பாஞ்சஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்பாஞ்ச், போர்டு வைக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா அதை என்ன பண்ண முடியும்? நம்மளால பிரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்பாஞ்சை வந்து பிரஸ் பண்ண முடியும். சோ பிரஸ் தான் ஷார்ட்கட் பாரிஃப்ராக்கு. அத பிரஸ் என்ன சார் அப்படி கேட்டீங்க அப்படின்னா, சோ பிரஸ் PR இருக்கு பாத்தீங்களா, அந்த PR-ல வந்து பாரிஃப்ராவை சொல்லுது. E வந்து என்ன சொல்லுது? சோ ஸ்பாஞ்சியாவை சொல்லுது. சோ S வந்து சைக்கான், நெக்ஸ்ட் ஒன்னு S வந்து ஸ்பாஞ்சகிலா. சோ பிரஸ் அந்த மாதிரி ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சிட்டாலே பாரிஃப்ரா, ஸ்பாஞ்சியா, சைக்கான், அப்புறம் ஸ்பாஞ்சகிலா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட காமன் நேம் பாத்தீங்க அப்படின்னா, யூ ஸ்பாஞ்சியாவை பாத் ஸ்பாஞ்சஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யூ ஸ்பாஞ்சியாவை பாத் ஸ்பாஞ்சஸ் சொல்றாங்க. அதே ஸ்பாஞ்சகிலாவை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் சொல்றாங்க. சோ கன்ஃபியூஷனா இருக்கும் நம்மளுக்கு. சோ எதிரா வந்து பாத் ஸ்பாஞ்சஸ், எதிரா வந்து ஃப்ரெஷ் வாட்டரான ஸ்பாஞ்சஸ் சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ அதனாலதான் ஒன்னொரு ஷார்ட் ட்ரிக்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்கல்ல. சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் BEF போல்ட் பண்ணிக்க பாருங்க, நான் போல்ட்ல பண்ணிருக்கேன். சோ BE எப்பவுமே வந்து என்ன இருக்கு? BE பக்கத்துல தான் இருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒண்ணாதான் உட்காருவாங்க. சோ B பாத் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? E தான் வரும், யூ ஸ்பாஞ்சியா தான் வரும். பாத் ஸ்பாஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா யூ ஸ்பாஞ்சகிலா தான் வரும். சோ ஃப்ரெஷ் வாட்டர் F வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஸ்பாஞ்சகிலா S தான் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? S தான் வரும். B வந்தா E, F வந்தா S. அவ்வளவுதாங்க பாரிஃப்ரா ஓவர். ஓகேவா? பிரஸ் பார்த்தோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சீலன்ட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் போகக்கூடியது என்னது? சீலன்ட்ரேட்ஸ் வரும். சீலன்ட்ரேட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
சோ என்ன இதுல ஷார்ட்கட்? ஹாய் ஆடம் passed in a physics and got a medical college. சோ இப்ப நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு பயாலஜி ஒரு வெயிட்டேஜான ஒண்ணுதான் மார்க். ஆனா நம்மளுக்கு அதிகமா மார்க் எடுத்து கொடுக்கிறது பிசிக்ஸ்லயும் நம்ம அதிகமா மார்க் எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியா மெடிக்கல் காலேஜ்ல சீட் பிடிக்க முடியும். அதே மாதிரிதான் ஆடம் பாஸ்ட் இன் பிசிக்ஸ்ல பாஸ் பண்ணதாலதான் அண்ட் காட் அ மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹாய் ஏன் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஹாய்ல இருந்து என்ன வருது? ஹைட்ரா வருது. சோ ஆடம்ல இருந்து ஏல இருந்து என்ன வருது? ஏடில இருந்து ஆடம்சியா. சோ ஹைட்ராவும் ஆடம்சியாவும் ரெண்டுமே பாலிப்ஸ். ரெண்டுமே என்னது? பாலிப்ஸ். பாலிப்ஸ்னா என்ன? ஒரே இடத்துல இருக்கிறது, செசைல். சோ பாலிப்ஸ் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. அப்போ ஹாய் ஆடம்ல இருந்து நமக்கு ஹைட்ராவும் ஆடம்சியாவும் கிடைச்சிருச்சு. சோ ஏஎம் நெக்ஸ்ட் ஏஎம் இருக்குல்ல, ஆடம்லயே ஏஎம் இருக்கு. சோ இந்த ஏஎம்ல எடுத்து பார்த்தோம்னா ஆரியுலா. சோ ஆரியுலாவை என்ன சொல்லுவோம்? ஜெல்லி ஃபிஷ்னு சொல்றோம். ஆரியுலாவை என்ன சொல்றோம்? ஜெல்லி ஃபிஷ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜெல்லி ஃபிஷ்? இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா இஎல் இருக்கு, இங்கேயும் இஎல் இருக்கு. இதான் ஷார்ட்கட். ஆரியுலாக்கு இஎல் இருக்கு, ஜெல்லி ஃபிஷ்லயும் இஎல் இருக்கு. மெடியூசா, மெடியூசானா ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கோம். மெடியூசா ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் பாஸ்ட்ல, சோ பாஸ்ட்ல இருந்து பென்டாலியூலா இருக்கு, பென்டாலியூலா இருக்கு. சோ பிசிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பைசாலியா, பிஹெச்ஒய் பைசாலியா வந்துருச்சு. ஜிஓடி காட்ல இருந்து என்ன வந்துச்சு? கொர்கோனியா வந்துருச்சு. சோ மெடிக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா எம்இல இருந்து மிடர்னியா வந்துருச்சு. காலேஜ்ல மட்டும் ஓல இருந்து எடுத்து பார்த்தோம்னா ஒபிலியா வந்துருச்சு. சோ இதோட ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாஸ்ட்ல பென்டாலியூலா வந்துச்சு. பென்டாலியூலால வந்து பென் 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 இருக்கு, இங்கேயோ பென் இருக்கு. சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பைசாலியூலா, பைசாலினா பைசேலியா அப்படியே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சோ இந்த கரேபியன், அந்த கரேபியன் ஆஃப் சொல்லுவாங்கல்ல, இந்த போர்ச்சுகீஸ் கரேபியன்ஸ் எல்லாம் அந்த படம் பார்த்துருப்போம்ல. சோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த கடல்ல எல்லாம் போயிட்டு இந்த வார்லாம் போவாங்கல்ல. சோ அந்த மாதிரி போர்ச்சுகீஸ் மென்ஸ் ஆஃப் வார், பைரேட் ஆஃப் கரேபியன் சி சொல்லுவாங்க, பைரேட்ஸ். சோ பைசலியா வந்து பைரேட் ஆஃப் கரேபியன் சி ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சோ போர்ச்சுகீஸ் ஆளுங்க போனாங்க, மென்ஸ் எல்லாம் சேர்ந்து போனாங்க, வாருக்கு போனாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் போர்ச்சுகீஸ் மென்ஸ் ஆஃப் வார். ஓகே. சோ கொர்கோனியா, கொர்கோனியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபேன். ஃபேன் எப்படி சுத்தவங்க? இந்தியில ஃபேன் எப்படி சுத்தம் சொல்லுவாங்கன்னா கோலா சுத்துது அப்படின்னா ஃபேன் ரவுண்டா சுத்துதுன்னு அர்த்தம், கோல். அத மாதிரி ஜிஓ கோல் வந்துருச்சு அப்படின்னா எது கோல சுத்துது? ஃபேன் தான் கோலா சுத்துது. சோ கோல் கொர்கோனியா வந்து ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ மெடிக்கல், சோ மெடிக்கல்ல இருந்து மீன் டெர்னியா வந்துச்சு. மீன்னா இது மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம மைண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். மைண்ட் அப்படின்னா மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? நம்மளுக்கு பிரெயின் இருக்கு. சோ மைண்டுக்குள்ள என்ன இருக்கு? நம்மளுக்கு பிரெயின் இருக்கு. சோ ஓ வந்து ஒபிலியா, ஒபிலியா காமன். சோ என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்? குவாட்ரேட்ஸ்ல இருந்து குவாட்ரேட்டால ஹாய் ஆடம் passed in a physics and got a medical college வாங்குனாரு. சீலன்ட்ரேட்ஸ் இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சீலன்ட்ரேட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டீனோஃபரா. சோ டீனோஃபரால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிசி. சோ பிசி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? போலீஸ் கான்ஸ்டபிள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிள், ஓகே, கான்ஸ்டபிள் ஞாபகம் வச்சுக்கலாம். போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பி ஃபார் பிளூரோ பிரான்சியாவும் சி ஃபார் டீனோஃப்ளோரா. டீனோஃப்ளோரா இல்ல டீனோபிளானாது. ஓகேவா? இங்க வந்து என்னது? டீனோபிளானாது. ஓகே, டீனோஃப்ளோரா இல்ல டீனோபிளானா. ஓகேவா? சோ டீனோஃப்ளோரால இருந்து வர்றது என்னது? டீனோபிளானா மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ பி சி பிளூரோ பிரான்சியாவும் டீனோபிளானாவும். சோ நெக்ஸ்ட் என்னது? பிளாட்டி ஹெல்மெண்டஸ். ஓகே, ஃபைலம் என்ன இருக்கு? பிளாட்டி ஹெல்மெண்டஸ். சோ பிளாட்டி ஹெல்மெண்டஸ்க்கு நல்ல ஒரு கதை வச்சிருக்கேன்னா, ஓகேவா? என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பிளேட்ஸ். ஓகே, இப்ப இங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இப்ப வந்து வெளியே போறோம். ஓகேவா? ஒரு பிடிச்சவங்க கூட வெளியே போகும்போது நம்ம என்ன ஆர்டர் பண்றோம்? ஒரு ஃபாலூடாவா ஆர்டர் பண்றோம். சாப்பிடறதுக்கு ஃபாலூடாவா பிடிக்கும். கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல இப்பெல்லாம். சோ அதனால கொஞ்சம் ஹாட்டா இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூல் ஆகணும்ல. சோ அதை கூல் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ எங்கேயும் சொந்தக்காரங்க கூடயோ போகும்போது என்ன ஆர்டர் பண்றோம்? ஒரு 10 பிளேட்ஸ் ஃபாலூடாவை ஆர்டர் பண்றோம். சாப்பிடறதுக்கு ஃபாலூடாவா ஆர்டர் பண்றோம். சோ ஆர்டர் பண்ற போது பாத்தீங்கன்னா வந்து 10. ஓகேவா? 10ல இருந்து வந்ததுதான் யாரு? டானியா. ஓகே, டேனியா. ஓகேவா? டேனியா. சோ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நீங்க போற 10 பிளேட்ஸ் ஃபாலோ ஆர்டர் பண்ணீங்கல்ல, நீங்க போற வந்து ஒரு பொண்ணு பேர் என்ன வந்துச்சு? டேனியா. டேனியா ஒன்னு ஒரு பொண்ணு பேர் இருந்துச்சு. ஓகேவா? டேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேர் இருந்துச்சு. சோ 10
அப்படின்னா வந்து டேனியா அப்படின்னு சொல்றாங்க. பிளேட்ல இருந்து பிளனேரியா வந்துச்சு. பிளேட்ல இருந்து என்ன வந்துச்சு? பிளனேரியா வந்துருச்சு. ஃபாலுடா அப்படில இருந்து என்ன பாசிகோலா, ஃபாலுடால இருந்து எஃப்ல இருந்து என்ன வந்துச்சு? பாசிகோலா வந்துச்சு. சோ டேனியா ஓகேவா, டேனியா என்ன பண்ணிட்டா? ஐஸ்கிரீமே அந்த ஃபாலுடாவா சாப்பிட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. ஓகேவா, டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. ஓகேவா, டேனியா என்ன பண்ணிட்டா? ஃபாலுடாவெல்லாம் சாப்பிட்டுட்டு டாட்டா சொல்லிட்டா. என்ன டாட்டா சொன்னா? தோ டேபாம் டாட்டா. ஓகே, டேபாம். டேனியா ஃபாலுடாவை சாப்பிட்டுட்டு டாட்டா சொல்லிட்டா. டேபாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பிளனேரியா. ஓகேவா, சோ பிளனேரியா என்ன என்ன அவ பிளான் பண்ணி தான் டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. என்ன சொன்னா? அவ பிளான் பண்ணி தான் ஃபாலுடாவை சாப்பிட்டுட்டு லாஸ்ட்ல பில்லு கட்டாத முன்னாடி என்ன பண்ணிட்டா? டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. ஓகேவா, பிளானரியா பிளான். சோ ஹை ரீஜெனரேஷன் கெபாசிட்டி. ஓகே, பாசிகோலா. சோ அவ போயிட்டா, அந்த பொண்ணு இப்ப வந்து போயிட்டா. ஓகேவா, போனோடனே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? சோ சோகமாயிட்ட நீ. இப்ப ஃபலுடா எனக்கு வேண்டாம், சோகமாயிட்டேன். சோகமான என்ன பண்ற நீ? இப்போ கொக்கோ கோலா வாங்கி குடிக்கிற. கொக்கோ கோலா, கோலா. ஓகே, கோலா. சோ இப்ப நான் என்ன சொல்றேன் ஆஸ் அ டீச்சரா? கொக்கோ கோலா எல்லாம் குடிக்க கூடாது. குடிச்சே அப்படின்னா லிவர் போயிடும். கொக்கோ கோலா குடிச்சேன்னா லிவர் போயிடும். சோ கொக்கோ கோலா குடிச்சே அப்படின்னா லிவர் ஃப்ளூ, லிவர் பாதிக்கும். சோ டோன்ட் ட்ரிங்க் கொக்கோ கோலா. கொக்கோ கோலா எல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். சோ இதோட கான்செப்ட் என்ன? 10 பிளேட் ஃபாலுடாவை ஆர்டர் பண்றோம். சோ 10 பிளேட் தேனியா சாப்பிட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. அவ பிளான் பண்ணி தான் சொல்லிட்டு போயிருக்கா. ஓகேவா, அவ போன வெக்ஸ்ல நீ என்ன பண்ண? கோலா வாங்கி குடிச்ச. கோலா வாங்கி குடிச்ச அப்படின்னா லிவருக்கு பாதிக்கும் நான் சொன்னேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஆசி எலிமெண்டஸ். சோ ஆசி எலிமெண்டஸ். சோ ஃபாலுடாவை சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். வா, செம்ம டேஸ்டடா, வா செம்மையா டேஸ்டா இருக்குடா, சூப்பரா இருக்குடா, வா ரே வா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றோம். சோ அந்த வா அப்படி இருந்து பார்க்கும்போது உல்சேரியா. ஓகேவா, டபிள்யூ இருந்து ஏல இருந்து பாத்தீங்கன்னா அஸ்காரஸ். ஏல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏல இருந்து ஆன்சைக்ளோஸ்டோமா. ஆன்சைக்ளோஸ்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா, சோ இந்த டபிள்யூல இருந்து உல்சேரியா இருக்குல்ல, உல்சேரியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து உச்சி கொட்டுற பழக்கம் இருக்கும். உச்சி கொட்டிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். ஆனா அவங்களுக்கு உச்சி கொட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃபீலா இருக்கும் அவங்களுக்கு. சோ உச்சி கொட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஃபீலா இருக்கும். ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இரிட்டேட்டா இருக்கும். உச்சி கொட்டணும்னா ஃபிலேரியா, உச்சேரியா ஃபிலேரியா வார்ம். சோ அஸ்காரிஸ். சோ கார் வந்து நம்ம டிஃபரெண்ட் ஷேப்ல பார்த்திருப்போம். ஆனா ரவுண்ட் ஷேப்ல ஒரு காரை பார்த்திருப்போமா? பார்த்திருக்க மாட்டோம். சோ காரு ரவுண்ட் ஷேப்ல பார்த்திருக்கவே மாட்டோம். ஆன்சைக்ளோஸ்டோமா அதுல சைக்கிள். ஓகேவா, சைக்கிள்ல என்ன இருக்கும்? ஹூக்ஸ் இருக்கும். சைக்கிள் என்ன இருக்கும்? ஹூக்ஸ் இருக்கும். சைக்கிளோ அப்படின்னா ஹூக் வார்ம். சைக்கிள் என்ன இருக்கும்? ஹூக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சா இது? சோ ஆசி எலிமெண்டஸ் பாத்துக்கோங்க. ஆசி எலிமெண்டஸ்ல சாப்பிட்டுட்டு வா ஃபாலுடா செம்ம டேஸ்ட், உல்சேரியா உச்சி கொட்டுறனா அப்படின்னா வந்து அது ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்றாங்க. சோ கார் அஸ்காரிஸ், கார் வந்து ரவுண்ட்னு சொல்றாங்க. ரவுண்ட்ல பார்த்திருக்கவே மாட்டோம் காரை. சோ அதே மாதிரி ஆன்சைக்ளோஸ்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சைக்ளோஸ்டோமால சைக்கிள் என்ன இருக்கும்? ஹூக்ஸ் இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்னன்னா அனிலீட்ஸ். அனிலீட்ஸ்னா செக்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா, இப்ப இந்த டேனியா என்ன பண்ணிட்டா? டாடா சொல்லிட்டு போயிட்டால. எங்க போயிட்டா? நேபாளுக்கே போயிட்டா. எங்க போயிட்டா? நேபாளுக்கு போயிட்டா. ஹாய், அங்க இருந்து என்ன பண்றா? உனக்கு நேபாள் இருந்து போயிட்டு உன்னை ஹாய் அனுப்புறா. ஓகேவா, யாரு? டேனியா. ஓகேவா, சோ ஹாய்ல இருந்து என்ன இருக்கு? ஹிருடனேரியா இருக்கு. சோ ஹிருடனேரியா இருக்கு. சோ நீ அப்படி இருந்து என்னது? நீரீஸ். சோ பிஏ பால் இருந்து என்ன இருக்கு? நேபாள் இருந்து பெரிட்டிமா இருக்கு. பெரிட்டிமா இருக்கு. சோ என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து நீ கான்வர்சேஷனை பில்ட் பண்ணும். டேனியா கூட என்ன பண்ணும்? நீ கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ற அப்படின்னா ஹிருடனேரியா இருக்குல்ல, ஹிருடனேரியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹேரு. சோ ஹேர் மாதிரி இருக்குல்ல, HAIR ஹேர் மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்க? அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தோம், அட்டை மாதிரி முடியல ஒட்டிக்கிட்டு இருந்தேன். சோ லீச் மாதிரி இருந்தோம் நம்ம சொல்லிட்டு நிறைய கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சான் அந்த டேனியா கிட்ட. அப்போ டேனியா என்ன சொல்லிச்சு? ஒரே வார்த்தையா, நான் உனக்கு யாரு? பெரியமா மாதிரி. நான் உனக்கு வந்து பெரிட்டிமா மாதிரினா பெரியமா மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சோ என்ன பண்ணா? கான்வர்சேஷனை பில்ட் பண்ணும் போது டேனியா கிட்ட என்ன சொல்லிட்டா? நாங்க வந்து ஹிருடனேரியா ஹேர் லீச் மாதிரி நம்ம ஒட்டிட்டு இருந்தோம். சோ நிறைய உங்ககிட்ட வந்து பேசணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்கு பெரியமா மாதிரிடா, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஷாக் ஆகி ஏர்த்தே அவனுக்கு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏர்த்தே வந்து என்ன ஆயிடுச்சு? உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏர்த் வார்ம். பெரிட்டிமா அப்படின்னா ஏர்த் வார்ம், உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏர்த்தே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் கதை என்ன அப்படின்னா ஆத்ரோபோட்ஸ். சோ ஆத்ரோபோட்ஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, சோ பால் ஹே லால் BSP கமால். ஓகே, பால்னா வந்து ஹிந்தில வந்து ஹேர சொல்லுவாங்க.
லால் அப்படின்னா வந்து ஒரு ரெட் கலர்ல சொல்லுவாங்க. ஓகேவா? சோ பிஎஸ்பி நமக்கு தெரியும், நமக்கு வந்து போலீஸ் ஆபீசர். டிஎஸ்பி தான் நமக்கு தெரியும், நம்ம கதைக்குள்ள பிஎஸ்பியா கொண்டு வரோம். ஓகேவா? கமால்லாம் சூப்பரா பண்றாங்க அந்த மாதிரி சொல்ற அர்த்தம். ஏன் இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதிருக்கேன் அப்படின்னா, பால் ஏ லால் பிஎஸ்பி கமால் எழுதிருக்கேன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டரை கிடைக்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ பி, சோ பி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பி ஃபார் பாம்பக்ஸ், ஏ ஃபார் அபெக்ஸ், எல் ஃபார் லாசிஃபர். சோ இது எல்லாமே மூணுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ், எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு இன்செக்ட்ஸ்னு அர்த்தம். எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். சோ நமக்கு தெரியும் பாம்பேல என்ன ஃபேமஸ், நம்மளுக்கு சில்க் ஃபேமஸ். ஓகேவா? சில்க் பாம்பேனாலே சில்க் தான் ஃபேமஸ். ஓகேவா? ஆபிக்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹனி பி காமனான ஒரு ஆபிக்ஸ்னாலே ஹனி பி அப்படின்னு தெரியும். சோ லாசிஃபர், சோ லாசிஃபர் அப்படினாலே பேர்லயே இருக்கு லான்ஸ் இன்செக்ட். ஓகே, லான்ஸ் இன்செக்ட்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் லுகஸ்டா வந்து அப்படி சொன்னோம்னா கிரெகேரியஸ் பெஸ்ட் சொல்றாங்க. கிரெகேரியஸ் அப்படின்னா கூட்டமா குரூப்பா தான் வாழக்கூடியது, சோ இந்த காப்பான் படத்துல பாத்துருமோல்ல, அந்த காப்பான் படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வருமே, எல்லா பயிரையுமே அழிச்சிட்டு போயிருமே வந்து லோகஸ்ட் எல்லாமே. சோ அதுதான் வந்து கிரெகேரியஸ் பெஸ்ட்னு சொல்றாங்க. சோ லைமியூலஸ், எல் ஃபார் லைமியூலஸ். லைமியூலஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லைமியூலஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிங் கிராப்னு சொல்றோம். அதை வந்து லிவிங் ஃபாசிலும் சொல்றாங்க. சோ இந்த கீழ்வாய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கீழ்வாய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது இந்த ஃபாசில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தோண்டி எடுப்பாங்க. அந்த ஃபாசில் எல்லாம் எடுக்கும்போது எப்போலாம் இந்த இருந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபாசில் அப்படி எடுக்கும் போது ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து அப்ப இருக்கு. அப்போ கிங் லீவ், லைமியூலஸ் என்ன ஆயிடுச்சு, லீவ். கிங் வாழ்ந்த காலத்துல இது இருந்தது, இந்த பொருட்கள் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஃபாசில் அப்படின்னு சொல்றோம் நம்ம சொல்றாங்க. இந்த ஃபாசிலை எடுக்கும் போது இந்த ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்த போது இருந்தது, லீவ் பண்ணும் போது லைமியூலஸ், கிங் வாழ்ந்த போது இருந்தது அப்படின்னு சொல்றோம். சோ நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை. சோ பிஎஸ்பி, சோ பிஎஸ்பி என்ன சொல்றாங்க இங்க, பட்டர்ஃப்ளை, ஸ்கார்பியன், பிரான். இதெல்லாம் நமக்கு ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இதுக்கு ஷார்ட்கட்ஸ் இல்ல, பட்டர்ஃப்ளை, ஸ்கார்பியன்ஸ், பிரான்ஸ். சோ அதே மாதிரி CAA, கியூலெக்ஸ், ஏடஸ் அண்ட் அனாஃபிலஸ். சோ கியூலஸ், ஏடஸ், அனாஃபிலஸ் இது எல்லாமே வந்து வெக்டார். சோ வெக்டார் அப்படின்னா டிசீஸை காஸ் பண்ணதா இருக்கு, டிசீஸை காசிட்டிவ் ஏஜென்ட்டா இருக்கு, வெக்டாரா இருக்கு, டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ என்ன காஸ் பண்ணும், மலேரியாவை காஸ் பண்ணும். முக்கியமா ஃபீமேலுங்க, மேல் கிடையாது. ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து வெக்டாரை காஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. கிளியர் ஆயிடுச்சா? சோ அதனாலதான் இந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன், பாலே லால் பிஎஸ்பி கமால். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து மொலஸ்கா. சோ மொலஸ்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து மகளிருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிங்க் டிரான்ஸ்போர்ட் விட்டுருப்பாங்க. ஓகேவா? சோ மகளிருக்கு வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, போலீஸ் வேன்ஸ் எல்லாம் என்ன கலர்ல இருக்குன்னா பிங்க் கலர்ல இருக்கு. சோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படி கண்டென்ட் பாத்தீங்கன்னா பிங்க்ஸ். ஓகே, மகளிர்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டலோ ஒரு ஸ்பா கடையோ வச்சாங்க. ஓகே, பிங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து மகளிர்லாம் சேர்ந்து ஒரு டென்டல், ஓகே டென்டலோ ஸ்பாவும் வச்சாங்க. ஸ்பா டென்டல்லாம் என்ன இருக்கும், ஸ்பால மசாஜ் பண்ணுவாங்கல்ல. சோ இந்த டென்டலோ ஸ்பாவும் மகளிர்லாம் சேர்ந்து ஓபன் பண்ணாங்க. எப்படி, வெரி லோ அண்ட் சீப்பஸ்ட் பிரைஸ்ல பண்ணாங்க. சோ எல்லா மகளிரும் சேர்ந்து டென்டல் அண்ட் ஸ்பா கடை வச்சாங்க, லோவஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் பிரைஸ்ல. பிங்க்ல வந்து பிங்டோடா என்ன சொல்றாங்கன்னா, எங்க மகளிர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னா முத்துக்கள் மாதிரி, pearl oysters. அவங்க எல்லாமே pearl oysters, பிங்க் எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா எல்லா மகளிருமே இங்க இருக்கவங்க எல்லாமே pearl oysters மாதிரி சொல்றாங்க. சோ டென்டல் இருந்து என்ன இருக்கு, பல்லு, டென்டலிசம், டீத் ஞாபகம் வச்சுக்கோ. அதே வந்து யானைக்கு என்ன இருக்கும், டஸ்க் இருக்கும். சோ யானைக்கு அந்த ஒரு பல்லு மாதிரி இருக்கும். சோ யானைக்கு பல், ஓகேவா, டஸ்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்டலிசம், டென்டல், யானைக்கு என்ன சொல்லுவாங்க, டஸ்க் செல். ஓகேவா? சோ செப்பியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா சீப்பா. ஓகேவா? அந்த ஸ்பா வெளியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீப்பா வந்து மாங்கம்மா கட் பண்ணி தரேன், மீனை சீப்பா கட் பண்ணி தரேன், கட் ஃபிஷ், கட்டல் ஃபிஷ், சீப்பா கட் பண்ணி தரேன், சீப்பா கட். ஓகே, செப்பியா அப்படின்னா கட்டல் ஃபிஷ். சோ பைலா, இங்க இந்த ஸ்பால இந்த டென்டல் இதெல்லாம் எல்லாம் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் இங்க. சோ பைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மூலம், ஓகே ப்ராப்ளம் தானே. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we recommending the food என்ன சாப்பிடுங்க அப்படின்னா ஆப்பிள், ஸ்னெயில் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம் கியூர் ஆயிரும். எனக்கு தெரியாதுங்க ரெமிடி, நான் ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டுக்காக சொன்ன ரெமிடி. சோ வந்து சார் பைல்ஸ் சாப்பிட்டா ஏதாச்சும் ஆப்பிள், ஸ்னெயில் சாப்பிட்டா சரியாயிருமா அப்படின்னு கேட்க கூடாது என்கிட்ட.
ஸோ ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் ரிமெம்பரன்ஸ்க்காக தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் எப்பயுமே. ஸோ பைலா அப்படின்னா பைல்ஸ் இருக்கும் போது ஆப்பிள் ஸ்லைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பெல்சியா அப்படின்னா வந்து சி ஹேர். ஓகே, இதுக்கு வந்து எந்த ஷார்ட் ட்ரிக்கும் கிடையாது. அப்பெல்சியாக்கு வந்து சி ஹேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். லோலிகோ எல்லாருக்குமே ஒரு காமனா தெரிஞ்சதுதான். லோலிகோ அப்படின்னா வந்து ஸ்குவிட் சொல்றாங்க. லோலிகோனா ஸ்குவிட். சோ ஆக்டோபஸ் பாக்கிறதுக்கே எப்படி இருக்கும், ஒரு பயங்கரமா இருக்கும். ஆக்டோபஸ் பாக்கிறதுக்கே அது ஒரு டெவில் மாதிரி இருக்கும், ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால இது டெவில் ஃபிஷ். ஃபிஷ்ஷுங்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடும் ஆக்டோபஸ் வந்துச்சுன்னு அப்படின்னா. சோ ஆக்டோபஸ் பாக்கிறதுக்கே டெவில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீட்டோ ப்ளூரா அப்படின்னா நேம்லயே இருக்கு. கீட்டோ அப்படின்னா வந்து கைட்டான் அப்படி நேம்லயே இருக்கிறதால கீட்டோ ப்ளூரானா கைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நேம்லயே எழுதிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி அப்படின்னா, வந்து பிங்க் டென்டலுக்கு நம்ம போனோம்ல. பிங்க் டென்டலுக்குள்ள போகும்போதே இந்த ஸ்பாக் உள்ள போனோம்னு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு குக்கும்பர் எல்லாம் எடுத்து கண்ணில் வைப்பாங்க. சோ 2 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து ஊட்டி எல்லாம் விடுவாங்க. ஸ்டால் எல்லாம் போட்டு நம்மளுக்கு குக்கும்பர் கண்ணில் வைப்பாங்க. சாப்பிட கொடுப்பாங்க சலாட் மாதிரி. சோ குக்கும்பர் அண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன 8ல பாத்தீங்கன்னா ஆன்டிடன். சோ சாப்பிடுற லஞ்ச் டைம் வந்துச்சு இந்த ஸ்பால. சோ சாப்பிடும் போது எப்படி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆன்டிடன் எப்படி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆன்டி எப்படி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, ஸ்பால ஒரு ஆன்டி எப்படி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா, சி லிலிஸ் எல்லாம் வச்சு, சோ லிலி ஃபிளவர் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சோ ஆன்டிடன் வந்து சி லிலிஸ் ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடறதுக்கு சாலட்டா குக்கும்பர் எல்லாம் வச்சிருந்தாங்க. குக்கும்பரியா சி குக்கும்பர் எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் என்ன வச்சிருந்தாங்கன்னா ஸ்டார் ஃபிஷ். சோ அஸ்டாரியஸ் சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருந்தாங்க, ஸ்டார் ஃபிஷ் வச்சிருந்தாங்க. சோ எப்படி வச்சுக்கலாம், STER இருக்கு. நீங்க பாருங்க அஸ்டாரிஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா STER ஸ்டார் இருக்கு, இங்கேயும் ஸ்டார் இருக்கு. சாப்பிடறதுக்கு ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டில் ஸ்டார்ஸும் வச்சிருக்காங்க. ஒபியூரா என்ன வச்சிருக்காங்க, ஒபியூரா. சோ பியூராவே என்ன பண்ணாங்க, அப்படியே பிரிட்டல் அப்படியே உடைச்ச சத்தம் வருதுங்க. பியூரான்னு அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. பியூரா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. சமைச்சு அப்படியே பியூரா சமைச்சு அப்படியே உங்களுக்கு சர்வ் பண்றாங்க அங்கேயே. சோ எக்கினஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுலயும் ஐஎன் இருக்கு, இதுலயும் ஐஎன் இருக்கு. சோ எக்கினஸ் அப்படின்னா சி அர்ச்சின். அங்கேயும் ஐஎன் இருக்கு, இங்கேயும் ஐஎன் இருக்கு. சோ இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போதைக்கு எல்லா ஷார்ட் கட்ஸ் நம்ம ஒரு ரீகால் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பாரிஃப்ரா பார்த்தோம். சோ பாரிஃப்ராவோட ஷார்ட் கட் என்ன, பிரஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஷார்ட் கட்ஸ் பார்த்தோம். சோ சீலன் ட்ரேட்ஸ்ல ஹாய் ஆடம் பாஸ் தி பிசிக்ஸ் அண்ட் காட் அ மெடிக்கல் காலேஜ். இது ஷார்ட் கட் நம்ம பார்த்தோம், மறந்துடக்கூடாது. ஆரியுலால எல் இருக்கும், பெனிட்டல்யூலால பென் இருக்கு. ஓகேவா? கார்கோனியனா ஃபேன் எப்படி சுத்தம், ரவுண்டா சுத்தம், அதனால அதுக்கு நம்ம ஃபேன் சொல்றோம், கோலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிசினா போலீஸ் கான்ஸ்டபிள் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பிளாட்டி எலிமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம், 10 பிளேட்ஸ் ஃபாலோடாவா ஆர்டர் பண்ணோம். டானியா சாப்பிட்டுட்டு டாடா சொல்லிட்டு போயிடுச்சு. ஓகேவா? டேனியா சாப்பிட்டுட்டு டாடா சொல்லிட்டு போயிடுச்சு. ஓகேவா? சோ பிளான் பண்ணி தான் டாடா சொல்லிட்டு போயிருக்கு. சோ கோலாவை குடிச்சோம் அப்படின்னா லிவருக்கு பாதிப்பு, கோலாவை குடிச்சோம் அப்படின்னா லிவருக்கு பாதிப்பு. சோ ஃபாலுதா எப்படி இருந்துச்சு, வா செம்ம டேஸ்டா இருந்துச்சு, வா சூப்பரா இருந்துச்சு. சோ உச்சி கொட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும், அவங்களுக்கு ஒரு ஃபீல். சோ அஸ்காரிஸ் கார் வந்து ரவுண்டா நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அஸ்காரிஸ் ரவுண்டா பார்த்திருக்கவே மாட்டோம். சைக்கிள் என்ன இருக்கும், ஹூக்ஸ் இருக்கும். ஓகே, அனலிட்ஸ் திருப்பி அங்க இருந்து என்ன பண்ணுச்சு, போயிட்டு டானியா அங்க இருந்து நேபாளுக்கு போயிட்டு ஹாய் அங்க இருந்து அமைச்சிச்சு. நீ என்ன பண்ண, கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரிட்டேனியா நம்ம ஹேர்ல லீச் மாதிரி ஒட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சேன். நிறைய பேச ஆரம்பிச்சேன். சோ அதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, உன்ன பெரியமா மாதிரி பெரிட்டிமா மாதிரி அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஏர்த்தே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பெரிட்டிமா எர்த் வார்ம்ஸ். சோ ஆத்ரோபோட்ஸ்ல பாலேலால் பிஎஸ்பி கமால் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, பிங்க் டென்டல்ஸ். சோ மகளிர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு டென்டலோ ஒரு ஸ்பாவும் வச்சாங்க, லோ அண்ட் சீப்பஸ்ட் பிரைஸ்ல வச்சாங்க. சோ அப்படி வைக்கும் போது நம்ம நல்லா வந்து ஓடிச்சு. சோ பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஆப்பிளும் ஸ்னெயிலும் சாப்பிடுங்க. சோ சிப்பியானா சீப்பா கட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. டென்டல்னா டஸ்க். பிங்க்லாம் நம்ம ஒரு மகளிரும் எப்படிப்பட்டவங்க, முத்துக்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சோ ஆக்டோபஸ் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும், டெவில் ஃபிஷ். எக்கினோடம்ஸ் வந்து அங்க போகும்போது குக்கும்பர் சாப்பிட கொடுத்தாங்க, கண்ணில் வச்சாங்க, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க கொடுத்தாங்க. சோ அதெல்லாம் பண்ணாங்க. சோ இது எல்லாமே ஷார்ட் கட்ஸ். ஓகேவா? ஷார்ட் கட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து வர்டிபிரேட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா, ஏசி இந்த பிசிஓ இஸ் மராட்டி. சோ பிசிஓ இப்பெல்லாம் வந்து பிசிஓ கிடையாதுங்க. சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா காயினை போட்டு நம்ம பேசுவோம், பிசிஓல போய் பேசுவோம். சோ யாராச்சும் பேசணும் அப்படின்னா, சோ பிசிஓல எப்படி இருக்கும், ஏசி இருக்கு, அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னா ஒரு மராத்திக்காரங்க இருக்காங்க. சோ மராத்திக்காரங்க இந்த பிசிஓ நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. சோ ஏசி இந்த பிசிஓ
இஸ் மராட்டி. அப்ப ஏனா என்னது ஏக்னாட்டா, சீனா என்னது சைக்ளோஸ்டோமேட்டா, பீனா என்னது பெசிஸ், சீனா கான்ட்ரியோசைட்ஸ், ஓனா ஆஸ்டியோசைட்ஸ், எம்னா மேமலியா, ஏ அப்படின்னா ஏவ்ஸ், ஆர்னா ரெப்டைல்ஸ், ஏனா ஆம்பிபியன்ஸ், டீனா டெட்ராபோட்ஸ். இந்த மாதிரி வெர்டிபிரேட்ஸ் இப்போ வந்து ஃபைலத்துக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஷார்ட் ட்ரிக்ஸ்ல பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு வெர்டிபிரேட்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் ஷார்ட் ட்ரிக்ஸோட நம்ம கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணி நீங்க என்ன பண்ணும் சாட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் போடும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நியூவான இன்ஃபர்மேஷனை வந்து நான் சாட் பாக்ஸ்ல போய் ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ மறக்காம இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கு ஓபன் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்வெர்டிபிரேட்ஸோட ஷார்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சாட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் த ஆர்ஜிஆர் லேர்ன் ஹப் சேனலை மறக்காதீங்க. ஸோ see you again. இதே மாதிரி நியூ கண்டென்ட்டோட நியூவோட ஷார்ட் ட்ரிக்ஸோட நான் உங்களுக்கு as soon as பார்க்குறேன். பாய்.